Hello students, இன்னைக்கு CBSE class 10 exercise 9.1ல 6th sumலேருந்து 8th sum வரைக்கும் பார்க்கலாம். 6th sum givenல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. 1.5 meter tall boy. அந்த பாயோட ஹைட் வந்து 1.5 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு டால் பில்டிங்கு, அந்த பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அந்த 30 மீட்டர் பில்டிங்லேருந்து சம் டிஸ்டன்ஸில் தள்ளி அந்த பாய் நிற்கிறாரு. எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கொடுக்கல. இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் ஹிஸ் ஐஸ் இதான் முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் லாஸ்ட்டு 5 சம்மில் எப்படி பார்த்துருப்போம் அப்படின்னா அந்த கிரவுண்டுலேருந்து தான் நம்ம எலிவேஷன்றது பார்த்துப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பாயோட ஐஸ்லேருந்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த பாயோட டாப்லேருந்து அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்போது இந்த பில்டிங்கோட எலிவேஷன் பாருங்கள் 30 டிகிரி டு 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த டிகிரி எங்கே வைக்கணும், எது ஃபஸ்ட் வைக்கணும்னு நான் சொல்கிறேன். இந்த பையன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பில்டிங்கை நோக்கி நடந்து போகிறாங்க. ஹி வாக்ஸ் டுவர்ட்ஸ் அ பில்டிங். புரியுதுங்களா? இப்போ இங்கே தான் பில்டிங் இருக்குது அப்படின்னா அந்த பையன் இங்கேருந்து இப்படி நடந்து வராங்க. புரியுதுங்களா? அதுதான் டுவர்ட்ஸ் அ பில்டிங். சரிங்களா? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் ஹி வாக்ஸ் டுவர்ட்ஸ் அ பில்டிங். இனிஷியலாக இருந்த இடத்துக்கும் அதுக்கப்புறம் அவங்க நடந்து வந்தாங்க இல்லையா, ஒரு ஆங்கிள் மாறுச்சு இல்லையா, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இன்னும் நான் டயக்ராம் போடுறேன் பாருங்கள். 6th கொஷினில் ஃபஸ்ட்டு அந்த பாயோட ஹைட் வந்து 1.5 மீட்டர். 1.5 மீட்டர் ஹைட்டில் அந்த பாய் இருக்காங்க. அந்த பாய் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் அந்த 20 மீட்டர் ஹைட் உள்ள பில்டிங்னு வச்சுக்கோங்க. 20 மீட்டர் ஹைட் உள்ள பில்டிங். சரிங்களா? இப்போது இந்த பாய் என்ன பண்ணுறாங்க, பில்டிங் நோக்கி நடந்து வராங்க. இங்கேருந்து இப்படி நடந்து வராங்க. சரிங்களா? அந்த பாய் 1.5 மீட்டர் ஹைட்டு. சரிங்களா? சரி, அவர் இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்போ இதில் அந்த பாயோட ஐஸ்லேருந்து தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த எலிவேஷன் வந்து இருக்குது. புரியுதுங்களா? டாப் ஆஃப் ஏ டிரான்ஸ்மிஷன் டவர். அப்போ டவரோட டாப்பை பார்க்குறாங்க அந்த பாயோட ஐஸ்னும் போது நீங்கள் இங்கேருந்து தான் ட்ராப் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதோட பேஸும் சேமாக இருக்குன்றதுனால இந்த பேஸை நான் இப்படி வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஆஃப் த அந்த ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த டவரோட டாப்பை பார்த்தாங்க, அப்புறம் இங்கேருந்து அந்த டவரோட டாப்பை பார்த்தாங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட இது என்ன அப்படின்னா, இதில் எதுக்கு டிகிரி இப்போ 30 டிகிரி வைக்கிறது அப்படின்னு டவுட் இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் 2 டிகிரி இருக்குது. ஒன்று 30, இன்னொன்று 60. ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு 30 டிகிரியில் இருந்திருக்காங்க, அப்புறம் 60 டிகிரியில் இருக்குறாங்க. புரியுதுங்களா? அவங்க இங்கேருந்து தான் இப்படி நடந்து வந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இன்னொன்று என்ன சொல்லணுன்னா, உங்களுக்கு கிட்டக்க போக போக தான் உங்களோட ஆங்கிள் வந்து அதிகமாகும். நீங்கள் ஒரு பில்டிங் கிட்டக்க இருந்து நீங்கள் அந்த பில்டிங்கை ஒரு டாப்பை நீங்கள் நிமிர்ந்து பார்க்கணுன்னா, நீங்கள் தள்ளி இருக்கும் போது ரொம்ப நிமிர்ந்து பார்க்க மாட்டீங்க. நீங்கள் பில்டிங் கிட்டக்கு வர 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 அந்த டாப்பை பார்க்கணுன்னா உங்களோட கழுத்தை ரொம்ப நீங்கள் நிமிர்த்தி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு டிகிரி தெரியும். அப்போது நீங்கள் பில்டிங் கிட்டக்க போகும்போது தான் உங்களுக்கு ஆங்கிள் என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். இந்த க்ளூவை நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பில்டிங் கிட்டக்க இருக்க ஆங்கிள் என்னது, 60 டிகிரி. சரிங்களா? 30 டிகிரி. இந்த கொஷினில் ஃப்ரம்னு கொடுத்துருக்கிறதுனாலே நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று நான் சொன்ன மாதிரியும் நீங்கள் பில்டிங் கிட்ட இருக்க டிகிரியை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும், எப்பவுமே லார்ஜர் டிகிரியாக இருக்கணும். சரிங்களா? இப்போ இந்த பில்டிங்கோட ஹைட்டு கிவனில் கொடுத்துட்டாங்க 20 மீட்டர். நான் இப்போ இதுக்கு நேம் வைக்கலாம். ஏ, இந்த பாயிண்ட் பி, சி, டி, இ, எஃப், ஜி அப்படின்னு நான் நேம் வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஃப்இயும் ஜிடியும் சேம் தான் இல்லையா, அந்த பர்சன் தான் இல்லையா, அந்த பர்சன் தான் இங்கே இந்த பாய் தான் இங்கேருந்து இங்கே நடந்து வந்திருக்காங்க. அப்போது நம்ம இந்த இடத்துல அவங்க என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டு ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் ஹி வாக்டு டுவர்ட்ஸ் அ பில்டிங். அப்போ இந்த இடத்தோட டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன பண்ணோம், கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணணும், இடி வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். சரிங்களா? இப்போது இந்த டயக்ராமில் பாருங்கள், எஃப்ஜியோட வேல்யூவும் இடியோட வேல்யூ ஈக்குவல் தானே. எஃப்ஜியோட வேல்யூ இடியோட வேல்யூ ரெக்டாங்கிள் மாதிரி பாருங்கள், பேஸ் ஈக்குவலாக இருந்தால் அந்த ஆப்போசிட்டும் என்ன ஈக்குவல். புரியுதுங்களா? எஃப்ஜியோட வேல்யூவும் இடியோட வேல்யூ ஈக்குவல். அதே மாதிரி இந்த எஃப்இ, ஜிடி, பிசி இது மூணுமே கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? புரியுதா எப்படின்னு? இந்த எஃப்இன்றது என்னது, அந்த பாயோட ஹைட்டு, இந்த ஜிடியும் அந்த பாயோட ஹைட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி தானே நான் அந்த ஆப்போசிட் சைடில் இருக்க பிசியும். அப்போ நம்ம என்ன எழுதலாம், FE equal to GD equal to BC. சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும் சம்மு. சரிங்களா? இப்போ நான் இந்த இடத்துல
ஏபி நம்ம வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏபி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லார்ஜஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்கள், ஏசி. லார்ஜஸ்ட் போர்ஷனில் ஸ்மாலஸ்ட் போர்ஷன் வேல்யூ என்ன, பிசி. லார்ஜஸ்ட்டில் ஸ்மாலஸ்ட்டை மைனஸ் பண்ணும். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஏசி மைனஸ் பிசி எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் பிசி மைனஸ் ஏசின்னு எழுதுனீங்கன்னா டிஸ்டன்ஸ் உங்களுக்கு நெகட்டிவாக வரும். சரிங்களா? டிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவாக வரக்கூடாது இல்லையா? எப்பவுமே லார்ஜஸ்ட் பாயிண்ட் மைனஸ் ஸ்மாலஸ்ட் பாயிண்ட், ஏசி மைனஸ் பிசி. இப்போ இந்த இடத்துல ஏசிங்கிறது என்ன, அந்த பில்டிங்கோட ஹைட்டு. அந்த பில்டிங்கோட ஹைட்டை கொஷினில் 30 மீட்டர். அந்த பில்டிங்கோட ஹைட்டு 30 மீட்டர். சரிங்களா? பிசிங்கிறது பாருங்கள், பிசி ஜிடி எஃப்இ எல்லாமே ஈக்குவல் இல்லையா? அப்போ பிசிங்கிறது என்னது, 1.5. ஓகேவா? அப்போ 30 மைனஸ் 1.5, 30 மைனஸ் 1.5 28.5 மீட்டர். நம்ம இப்போ ஏபியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம் அப்படின்னா, மேலே இருக்குது பார்த்தீங்களா, ஏபிஜி ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம். சரிங்களா? ஏபிஜி ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக எடுங்க. என்ன டிகிரி இருக்குது, 60 டிகிரி. ஏபிஜி, ஏபி நம்ம வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏபியோட வேல்யூ என்ன, 28.5. சரிங்களா? சரி, இப்போது நம்மளுக்கு இதுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு பிஜி. அப்போது நம்மளுக்கு இது என்னது, ஆப்போசிட் சைட், இது அட்ஜசன்ட் சைட். ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் ரிலேட்டடான ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ என்ன, tan தானே. அப்போ நம்ம இங்கே tan 60 எடுக்கலாம். tan 60 ஈக்குவல் டு, இதில் ஆப்போசிட் என்ன, ஏபி, அட்ஜசன்ட் பிஜி. சரிங்களா? அப்போது ஏபி டிவைடட் பை பிஜி. சரிங்களா? tan 60யோட ட்ரிக்னாமெட்ரி டேபிள் வேல்யூ என்ன, √3. சரிங்களா? ஏபியோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு, 28.5. சரி, பிஜியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பிஜி ஈக்குவல் டு 28.5 டிவைடட் பை √3. ரேஷனைஸ் த டினாமினேட்டர் பண்ணலாம். √3ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணுங்கள். 28.5 இன்ட்டு √3. பிஜியோட வேல்யூ 28.5 இன்ட்டு √3. டினாமினேட்டரில் √3 இன்ட்டு √3யோட வேல்யூ என்ன, 3. 28.5ஐ 3ஆல் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9.5 √3 மீட்டர். இப்போ நம்ம பிஜி வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சுவலாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த டிஇயோட வேல்யூ தான். சரிங்களா? இப்போது பிஜி வேல்யூ கண்டுபிடிச்சிட்ட பிறகு இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்கள் இந்த டயக்ராமில். நான் ஃபஸ்ட்டு எந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன், ஏபிஜி ட்ரையாங்கிள். 60 டிகிரி இருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்தேன். இப்போது ஏபிஎஃப் இருக்க ட்ரையாங்கிள் எடுக்க போகிறேன், tan 30 டிகிரி வச்சு. சரிங்களா? ஏபிஎஃப். ஓகேவா? ஏபிஎஃப். சரிங்களா? இப்போ இங்கே ஆங்கிள் என்னது, 30 டிகிரி. சரியா? இங்கே பாருங்கள், இப்போ இந்த டயக்ராமில் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, இது மாதிரி நம்ம பிஎஃப் வந்து 2 இதாக பிஜி ப்ளஸ் ஜிஎஃப்ஆ ஸ்ப்ளிட்டாக இருக்குது. இப்போ நம்ம tan 30 எடுத்திங்க அப்படின்னா ஆப்போசிட் என்ன, ஏபி, அட்ஜசன்ட் பிஎஃப் இல்லையா? சரிங்களா? இப்போ இந்த பிஎஃப்பை நம்ம 2ஆக பிரிக்கலாம். எப்படி, டோட்டல் பிஎஃப்ங்கிறது எப்படி லென்த் எடுப்பீங்க, பிஜி ப்ளஸ் ஜிஎஃப். பிஜி வேல்யூவும் ஜிஎஃப் வேல்யூவை ஆட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், பிஎஃப் கிடைக்கும். அப்போ பிஎஃப்க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் அப்படின்னா, பிஜி ப்ளஸ் ஜிஎஃப்னு எழுதலாம். புரியுதுங்களா இந்த டயக்ராமு? சரியா? அப்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன் ட்ரையாங்கிள் ஏபிஎஃப். ஏபிஎஃப் ட்ரையாங்கிள் பாருங்கள், புரியுதுங்களா? ஏபிஎஃப் ட்ரையாங்கிளில் நடுவில் ஜீன்ற ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை மறந்துடாதீங்க. அப்போது tan 30 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன, ஏபி. சரிங்களா? அப்போது ஆப்போசிட்டுக்கு பதிலாக ஏபி, அட்ஜசன்ட்டுங்கிறது பிஎஃப். பிஎஃப்பை நான் என்ன எழுதலாம், பிஜி ப்ளஸ் ஜிஎஃப் அப்படின்னு எழுதலாம். புரியுதுங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாயிண்ட்டு? tan 30யோட வேல்யூ 1/√3. ஓகேவா? ஏபியோட வேல்யூ 28.5. டினாமினேட்டரில் பிஜி ப்ளஸ் ஜிஎஃப். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். பிஜி ப்ளஸ் ஜிஎஃப் ஈக்குவல் டு 28.5 டைம்ஸ் √3. ஓகேவா? இப்போது நம்ம ஆல்ரெடி பிஜியோட வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். பிஜியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள், 9.5 √3. அப்போ பிஜிக்கு பதிலாக நான் 9.5 √3ன்ற வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஜிஎஃப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். 28.5 √3ன்றது ஆல்ரெடி ரைட் சைடில் இருக்குது. இப்போ 9.5 √3 ரைட் சைட் போனால் என்ன ஆகும், ஆல்ரெடி 28.5 √3 ரைட் சைடில் இருக்குது. 9.5 √3 ரைட் சைடில் போனால்
மைனஸ் 9.5 √3. சரிங்களா? சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூ என்ன கிடைக்குது? 19 √3 மீட்டர். இதான் ஜிஎஃப். பாருங்கள், நம்மளுக்கு என்ன டிஸ்டன்ஸ் தேவைப்படுது? இடியோட டிஸ்டன்ஸாக தேவைப்படுது. இடியும் எஃப்ஜியும் ஈக்குவல் தானே? புரியுதுங்களா? அப்போது நம்ம இந்த ஜிஎஃபோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஜிஎஃபோட டிஸ்டன்ஸும் டியோட டிஸ்டன்ஸும் ஈக்குவல். புரியுதுங்களா? அப்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த அவங்க டிஸ்டன்ஸ் பை வாக் டுவர்ட்ஸ் அ பில்டிங், அந்த பில்டிங்கை நோக்கி அவர் இவ்வளோ தூரம் நடந்து போனார் இல்லையா, அந்த டிஸ்டன்ஸை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? நம்ம ஜிஎஃப் கண்டுபிடிச்சாலும் ஜிஎஃப் டியும் சேம் தான். ரைட்டுங்களா? அப்போது ஜிஎஃபோட வேல்யூ டியோட வேல்யூ சேம். டியோட வேல்யூ தான் அந்த பையன் நடந்து போன தூரம். சரிங்களா? அப்போ நம்ம ஃபைனலாக எப்படி எழுதலாம்? therefore distance by walked towards building, அவங்க எவ்வளோ தூரம் பில்டிங் நோக்கி நடந்து போனாங்க அப்படின்றது தான் கொஷின் கேட்டாங்க. எவ்வளோ தூரம் நடந்து போயிருக்காங்க? 19 √3 மீட்டர். மீட்டர் போடாமல் மறந்துடாதீங்க. சரிங்களா? 7th கொஷின் பாருங்கள். ஃப்ரம் எ பாயிண்ட் ஆன் த கிரவுண்ட் இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், கிரவுண்டில் இருந்து தான் எலிவேஷன் இருக்குது. பாட்டம் அண்ட் டாப் ஆஃப் ஏ டவர். புரியுதா? டவரோட பாட்டம் பார்க்குறோம், டாப் பார்க்குறோம். சரிங்களா? அந்த டவர் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். 20 மீட்டர் ஹை பில்டிங்கில் இருக்குது. சரிங்களா? 45 டிகிரி 60 டிகிரி இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படின்னா பாட்டமோட நீங்கள் வந்து கிரவுண்டுலேருந்து டவரோட பாட்டம் பார்க்கும்போது டிகிரி வந்து 45, அதே கிரவுண்டிலேருந்து டவரோட டாப்பை பார்க்கும்போது என்னது டிகிரி 60. நீங்கள் மாற்றி வரைஞ்சிட்டிங்கன்னா சம்முக்கும் ஆன்சர் வராது. புரியுதுங்களா? சரி, டயக்ராம் பார்க்கலாம். 20 மீட்டர் ஹை பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் மேலே டவர் இருக்குது. சரிங்களா? அந்த இப்போது ஃபஸ்ட்டு ஒரு பர்சன் அந்த கிரவுண்டோட ஒரு பாயிண்ட்லேருந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டு பாட்டம் ஆஃப் த டவர் தான் என்னது 45 டிகிரி. எலிவேஷன் போது கீழேருந்து தான் நம்ம மேலே பார்க்குறோம். சரிங்களா? அடுத்தது டாப் ஆஃப் த டவரோட டாப்பை பார்க்கும்போது டிகிரி 60. நல்லா கவனிங்க, 60 டிகிரின்னும் போது இது ஃபுல்லாகவே என்ன தான் 60 டிகிரி. சரியா? இதுக்கு நம்ம நேம் இது பண்ணலாம், ABCD. இல்லை பில்டிங்கோட ஹைட், இதான் பில்டிங்கு. இது பில்டிங்கோட ஹைட் வந்து 20 மீட்டர்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. டயக்ராம் புரிஞ்சுதா? அடுத்து பாருங்கள், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஹைட் ஆஃப் த டவர். இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த டவருங்கிறது ஏபி. இந்த ஏபியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரிங்களா? அப்போ ஏபிங்கிறது நம்ம இந்த இடத்துல லார்ஜஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், ஏசி. லார்ஜஸ்ட் பாயிண்டில் ஸ்மாலஸ்ட் போர்ஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணோம்னா நம்மளுக்கு ரிமைனிங் போர்ஷன் கிடைக்கும். சரிங்களா? அப்போ லார்ஜஸ்ட் போர்ஷன்றது ஏசி. ஏசியில் நம்ம என்ன பண்ணோம்? பிசியை சப்ராக்ட் பண்ணோம். லார்ஜஸ்ட் போர்ஷன் மைனஸ் ஸ்மாலஸ்ட் போர்ஷன், ஏசி மைனஸ் பிசி. அப்போ நம்மளுக்கு பிசியோட வேல்யூ தெரியும். நம்ம என்ன பண்ணோம்? ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ட்ரையாங்கிள் பிசிடி எடுக்கிறேன். ட்ரையாங்கிள் பிசிடி பாருங்கள், பிசிடி. ட்ரையாங்கிள் பிசிடியில் ஆங்கிள் என்ன இருக்குது? 45 டிகிரி. பிசியோட வேல்யூ, பிசி தான் என்னது ஹைட் ஆஃப் த பில்டிங். ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 20 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தேவை? டிசி தேவை. இது 20ங்கிறது என்னது? ஆப்போசிட் சைடு. டிசிங்கிறது அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட் ரிலேட் பண்ணுறது என்னது? டேன். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன எடுக்கணும்? டேன். சரிங்களா? அப்போ டேன் 45 இன் ட்ரையாங்கிள். எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம்? பிசிடி. சரிங்களா? என்ன ஆங்கிள் இருந்தது? 45 டிகிரி. ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள். ஆப்போசிட் என்னது? பிசி. அட்ஜசன்ட் என்னது? டிசி. சரிங்களா? அப்போது பிசி டிவைடட் பை பிசி. tan 45ஓட வேல்யூ என்ன? 1. பிசிங்கிறது ஹைட் ஆஃப் த பில்டிங் 20 மீட்டர். டிசி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 இன்டூ டிசி, 1 இன்டூ டிசி, டிசி. அப்போ டிசி ஈக்குவல் டு 20 மீட்டர். டிசியோட வேல்யூ 20 மீட்டர்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு இன்னும் வேறு என்ன ட்ரையாங்கிள் இருக்குது? இப்போ பாருங்கள், நீங்கள் ஹோல் ட்ரையாங்கிள், அதாவது ஏசிடி எடுத்தீங்க அப்படின்னா ஆங்கிள் என்னது? 60 டிகிரி. சரிங்களா? அப்போ ஏசிடி ட்ரையாங்கிள் எடுக்கலாம். ஏசிடி ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரிங்களா? ஆப்போசிட் என்ன? ஏசி. அட்ஜசன்ட் வந்து டிசி. சரிங்களா? அப்போது இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. சரிங்களா? tan 60. இந்த ட்ரையாங்கிள் ஆப்போசிட் என்னன்னு பாருங்கள், ஏசி. அட்ஜசன்ட் என்ன? டிசி. அப்போது ஏசி
by DC. tan 60யோட வேல்யூ √3. AC வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். DC நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. DCயோட வேல்யூ என்ன 20. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 20 × √3 20 √3. அப்போ நமக்கு ஏசியோட வேல்யூ என்ன கிடச்சிருக்கு 20 √3 மீட்டர். ஓகேவா? நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஏபிங்கிறது தான் ஹைட் ஆஃப் த டவர். ஏபியில் ஏசி மைனஸ் பிசி. பிசிங்கிறது பில்டிங்கோட ஹைட்டை கொஷின்லேயே 20 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ ஏசி நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஹைட் ஆஃப் த டவர் கால்குலேட் பண்ணலாமா? ஹைட் ஆஃப் த டவர் ஏபிங்கிறது ஏசி மைனஸ் பிசி. ஏசியோட வேல்யூ என்ன 20 √3. பிசியோட வேல்யூ கிவனில் 20ன்னு கொடுத்தாச்சு, பில்டிங்கோட ஹைட்டு. இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், 20யை காமனாக எடுத்திங்க அப்படின்னா √3 - 1 மீட்டர். இதுதான் உங்களுக்கு டவரோட ஹைட்டு. ஓகே, 8th சம் பாருங்கள். ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 1.6 மீட்டர். அந்த ஸ்டாச்சு வந்து ஒரு பெடஸ்டலோட டாப்பில் இருக்குது. சரிங்களா? ஒரு கிரவுண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது நல்லா கவனிங்க, எலிவேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ கீழேருந்து மேலே பார்க்குறோம். எதை பார்க்குறோம்? ஸ்டாச்சுவோட டாப்பை. கிரவுண்டு லெவல்லேருந்து ஸ்டாச்சுவோட டாப்பை பார்க்கும்போது 60 டிகிரி. அதே பாயிண்டில் தான் இருக்கும், நம்ம நகரில் அதே இடத்துல இருந்துக்கிட்டு அதே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் டாப் ஆஃப் த பெடஸ்டல்னு சொல்லியிருக்காங்க. டாப் ஆஃப் த பெடஸ்டல் அப்படின்னா பாட்டம் ஆஃப் த ஸ்டாச்சு. அதுதான் அவங்க இன்டெரக்டாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அந்த பெடஸ்டலோட டாப் தான் என்னது 45 டிகிரி. நம்மள என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், பெடஸ்டலோட ஹைட்டு. இது மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். காரணம் என்னென்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஆப்போசிட் வரல. ஆப்போசிட் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு பெடஸ்டல் மேலே தான் ஸ்டாச்சு, அந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? இந்த டயக்ராம் நீங்கள் உங்களுக்கு டயக்ராம் போட மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களால் சம் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா? அதனால் நீங்கள் டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். டயக்ராம்க்கெலாம் மார்க்லாம் கிடையாது. சரியா? ஆனால் நம்ம அந்த டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சம் வந்து கரெக்டாக தான் வரும். சரிங்களா? சரி, இப்போ 8th கொஷினில் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பெடஸ்டல் இருக்குது. பெடஸ்டல் மேலே ஸ்டாச்சு இருக்குது. சரிங்களா? அந்த ஸ்டாச்சுவை ஒரு கிரவுண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்குறோம். டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்கும்போது 60 டிகிரி. சரிங்களா? டாப் ஆஃப் த ஸ்டாச்சு பார்க்கும்போது 60 டிகிரி. அடுத்தது டாப் ஆஃப் த பெடஸ்டல்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? டாப் ஆஃப் த பெடஸ்டல் பார்க்கும்போது 45 டிகிரி. ஓகேவா? நம்ம என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். இதோட ஹைட்டை தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது இந்த பாயிண்ட்டுக்கு ஏ பி சி டி அப்படின்னு நான் பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம், என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணோம் அப்படின்னா ஹைட் ஆஃப் த பெடஸ்டல். நம்ம இந்த இடத்துல ஹைட் ஆஃப் த பெடஸ்டலில் நம்மளாவே என்ன பண்ணோம், ஹெச்ன்னு எடுத்துக்க போகிறோம். நம்மளாவே இது ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம். அப்படின்னா பிசியோட வேல்யூ நம்ம எங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்னு இப்போதைக்கு ஹெச்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் பிசிடி எடுக்கிறேன். பிசிடி ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது, பிசிடி ஆங்கிள் என்ன 45 டிகிரி. பிசிக்கு ஹெச். சரிங்களா? டிசி வேல்யூ நமக்கு தெரியாது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹெச் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்போ நம்ம இங்கே திருப்பி tan போட்டிங்க அப்படின்னா இது ஆப்போசிட் சைடு, அட்ஜசன்ட் சைடு. சரிங்களா? ஆப்போசிட் என்ன பிசி, அட்ஜசன்ட்டு டிசி. ஓகேவா? அப்போது இன் ட்ரையாங்கிள் பிசிடி tan 45 ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன பிசி, அட்ஜசன்ட் டிசி. tan 45யோட வேல்யூ 1. பிசிங்கிறது பெடஸ்டலோட ஹைட்டு நம்ம ஹெச்ன்னு வச்சுருக்கோம். அப்போ ஹெச் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை டிசி. அப்போ டிசி ஈக்குவல் டு ஹெச். சரிங்களா? இப்போ அடுத்து இந்த ட்ரையாங்கிள் தெரியுதா, ஏசிடி ஓவரால் 60 டிகிரின்னு எடுக்கும்போது என்ன எடுக்கணும், ஏசிடி. சரிங்களா? ஏசிடி ட்ரையாங்கிள் எடுக்கும் போது இங்கே என்ன ஆங்கிள் இருக்குது 60 டிகிரி. சரிங்களா? இப்போ இந்த ஏசிடியில் நமக்கு எப்படி பிரிஞ்சிருக்கு பாருங்கள். ஏசி எப்படி பிரிஞ்சிருக்குன்னு பாருங்கள், ஏபி ப்ளஸ் பிசி. இப்போ ஜென்ரலாக நீங்கள் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க, tan 60 ஆப்போசிட் என்ன ஏசி டிவைட் பை டிசின்னு எழுதுவீங்க, ஏசி. ரைட்டாக? இது ஃபுல்லாக ஏசி. அந்த ஏசி எப்படி உங்களுக்கு ரெண்டாக பிரிஞ்சிருக்கு, ஏபி ப்ளஸ் பிசின்னு பிரிஞ்சிருக்கு. அப்போ ஏசிக்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாமா? புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் ஏசிடி ட்ரையாங்கிளில்
tan 60. tan 60ங்கிறது என்னது ஆப்போசிட். ஆப்போசிட் என்ன ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட். ஓகேவா, அதை ஏசி டிவைட் பை டிசி. சரிங்களா, ஏசிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கு, ஏபி ப்ளஸ் பிசியாக இருக்குது. சரிங்களா, அப்போ ஏசிக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், ஏபி ப்ளஸ் பிசின்னு எழுதலாம். ஓகேவா, tan 60யோட வேல்யூ √3. ஏபின்றது நம்மளோட ஸ்டாச்சுவோட ஹைட்டு. ஸ்டாச்சுவோட ஹைட்டு கொஷின்லேயே கொடுத்துருந்தாங்க 1.6. சரிங்களா, ப்ளஸ்ஸு பிசி நம்ம ஹெச்ன்னு எடுத்திருந்தோம், டிவைடட் பை டிசி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஹெச்ன்னு. சரிங்களா, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 இன்ட்டு ஹெச், √3 ஹெச் ஈக்குவல் டு 1.6 ப்ளஸ் ஹெச். ஓகேவா, இந்த இடத்துல ப்ளஸ் ஹெச் லெஃப்ட் சைட் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஹெச். √3 ஹெச் மைனஸ் ஹெச் ஈக்குவல் டு 1.6. ஓகேவா, இதுலேருந்து ஹெச்சை காமனாக எடுங்க. ஹெச்சை காமனாக எடுத்தீங்க அப்படின்னா √3 minus 1 equal to 1.6. ஓகே, √3 minus 1 ரைட் சைடு வந்தால் என்ன ஆகும், டிவைடட் பையா. அப்போ ஹெச் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை √3 minus 1. இது மாதிரி 1.6 டிவைட் பை √3 minus 1. இது மாதிரி நம்மளுக்கு இந்த இடத்துல வரும்போது டினாமினேட்டரில் ரூட் வேல்யூ வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், கான்ஜுகேட் எடுக்கலாமா. √3 minus 1க்கு கான்ஜுகேட் பேஸ் எப்படி எடுப்பீங்க, √3 + 1ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஹெச் ஈக்குவல் டு 1.6 டிவைடட் பை √3 minus 1. கான்ஜுகேட் பேஸ் எடுங்க. √3 minus 1க்கு கான்ஜுகேட் பேஸ் எடுத்தீங்க அப்படின்னா √3 + 1 டிவைடட் பை √3 + 1. நியூமரேட்டர் பாருங்கள், 1.6 இன்ட்டு √3 + 1 இல்லையா, 1.6 இன்ட்டு √3 + 1. டினாமினேட்டர் என்ன ஃபார்மில் இருக்குது, a minus b into a plus b. அப்போது என்ன ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஏங்கிறது √3 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். சரியா, அப்போது h ஈக்குவல் டு 1.6 டைம்ஸ் √3 + 1. டினாமினேட்டரில் √3 ஸ்கொயர் பண்ணால் 3. ரைட்டா, 1 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1. h ஈக்குவல் டு 1.6 இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை 3 minus 1ங்கிறது 2. ரைட்டா, 2வையும் 1.6ஐயும் கேன்சல் பண்ணலாம். 2வையும் 1.6ஐயும் கேன்சல் பண்ணால் 2 1 டைமு, 1.6 0.8 டைம். அப்போது ஹெச் ஈக்குவல் டு 0.8 டைம் √3 + 1 மீட்டர். ஓகே, இதான் உங்களோட ஹைட் ஆஃப் த பெடஸ்ட்ரல். ஓகேவா, தேங்க்யூ. Welcome to Aarthi Academy. Don't forget to like, share and subscribe for the latest CBSE content.